நீ என்ன ஒன்னும் செய்ய முடியாது. நான் உன்னை விட மாட்டேன். வெளியில் பார்த்தால் சாதாரணமான அன்பாக பழகும் பெண். ஆனால் அவளுக்குள் ஒளிந்திருப்பது மிகவும் ஆபத்தான சூழ்ச்சிகர மனநோயாளி. தனிமையிலும் பலவீனத்திலும் இருக்கும் இளம் பெண்களின் நம்பிக்கையை பெற்று அவர்களை பயணம் என்ற பெயரில் அழைத்துச் செல்கிறாள். அதன் பிறகு அவர்கள் யாரும் திரும்பி வந்ததில்லை. அக்கா, இன்னைக்கு ராத்திரிக்கு வெளியே கூட்டு போகிறேன்னு சொன்னீங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு அப்புறம் யூஸ்வலான இடத்துல போயிட்டு சாப்பிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பி போவோம். சரிக்கா. எதற்காக ரொம்ப அழகாக தான் இருக்கு. ஆமாம், என்னென்ன பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் எங்கேயுமே ஜோனோ போயிடல. என் பக்கத்துலேயே ஏறி நான் சின்ன பிள்ளைக்கா. நேற்றுமே எனக்கு சின்ன தங்கச்சி. அக்கா, நான் இன்னமும் இங்கே தான்க்கா இருக்கேன். நீங்கள் என்னை தேடி வரவே இல்லை. அவங்க பிசாசுங்க. அவங்க சாதாரண மனுஷங்க இல்லை. நீ அதை பார்த்தியா இல்லையா? வேற யாருக்கும் அவங்க தெரியாது. ஆனா உனக்கு மட்டும் தெரியும். அக்கா, இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க மிருகங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். அதனால தான் நம்ம சேர்ந்தே நடக்கணும். அக்கா, என்னாச்சு? நான் அங்க என்னமோ நகர்ந்துரு பார்த்தேன். அது கேட்டுச்சா உங்களுக்கு? எங்க? அங்க. அக்கா, 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 என்னாச்சு? ஏன் அந்த கம்பை பிடிச்சிருக்கீங்க? நீ அவ இல்ல.
கொலகாரி கொலகாரி அவங்க பிசாசுங்க. அவங்க சாதாரண மனுஷங்க இல்ல. என்ன ஒரு மிருகம்னு கூப்பிடுறாங்க. நான் மிருகம் இல்லை. நான் அவங்கள காப்பாத்தினேன். நான் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தேன். அந்த பிசாசு இப்ப போயிருச்சு. சரிதானே சீதா? நீ சரியான விஷயத்தை தான் செஞ்ச. அவங்க பிசாசுங்க. இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு முன்னாடி எல்லா பேய்களையும் அழிக்கணும். சிறு வயதிலேயே அவள் முதல் கொலையை செய்தாள். அவளின் முதல் பலி ஒரு சிறுவன். அந்த ஒரு கொலை அவளுக்குள் இருந்த இருளை விழித்தெழச் செய்தது. அவளின் சிதைந்த மனதிற்கு இந்த உலகில் இருப்பவர்கள் அனைவரும் பேய்கள். அவர்களை அழிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவள் தான் என்று அவள் நம்புகிறாள். ஒரு இரவு தன் சொந்த குடும்பத்தையே வீட்டோடு சேர்த்து உயிரோடு எரித்து கொன்றாள். இன்று ஒவ்வொரு புதிய பலியையும் அந்த எரிந்த வீட்டிற்கே அழைத்து செல்கிறாள். அங்கேதான் அந்த கொடூரம் மீண்டும் தொடங்குகிறது. பேய்களை வேட்டையாடுவதுதான் அவள் வேலை என்று நம்புகிறாள். உண்மையான பேய் அவள்தான். அவள்தான் கொலைகாரி. இது முடிவு அல்ல. அவள் மீண்டும் வருவாள்.